இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் எரேமியா 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 13 வரை. எரேமியா 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 13 வரை. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான். அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோகம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காமல் படியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளித்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீரை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the name of our Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Brothers and sisters, எரேமியா 20ஆம் அதிகாரத்தை நாம் கண்டு தியானிக்கையில் இது தீர்க்கதரிசி எரேமியாவினுடைய ஒரு திருப்புமுனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் என்றால், முதல் முறை எரேமியா அவருடைய எதிரியினால அவன் காயப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜபங்களை பார்க்கிலும் இந்த எரேமியாவினுடைய வாசிக்க கேட்ட இந்த பாகத்தில் அவருடைய மிகவும் வேதனையான, அவருடைய மிகவும் மனதுருக்கமான ஜபத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மறந்துவிட வேண்டாம் எரேமியாவினுடைய அழைப்பை. எரேமியா 1ஆவது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டோம் என்றால், எரேமியா தேவனால் அழைக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் எரேமியாவுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து தேவன் எரேமியாவுக்கு அவர் விவரித்து சொல்லுகிறதையும் குறித்து நம்ம வாசிக்கிறோம். எரேமியா அவனுடைய அழைப்பு என்னவென்றால், தன்னுடைய சந்ததியாருக்கு அவர் கர்த்தருடைய குரலை மறைவு இல்லாமல், அசைவு இல்லாமல், கலப்பு இல்லாமல் ஊக்கமாக, தைரியமாக அவர் சொல்ல வேண்டியதாக இருந்தது. Jeremiah was to be a stern voice from God to his generation. அவர் உன்னதமான தேவனுக்கு ஒரு உயர்ந்த சிறந்த தீர்க்கதரிசியாக இருக்க அழைக்கப்பட்டிருந்தார். இதெல்லாம் நடந்த சூழ்நிலை என்னவென்றால், எருசலேம் சிறையிருப்பில் காணப்பட்டது. ஜெருசலேம் was in exile. கஷ்ட நிலையில இருந்தது. ஆகவே எரேமியா அவனுடைய தோள் பட்டையில வந்த அந்த சுமையை நம்ம லேசா நினைத்திடக்கூடாது. பிறகு எரேமியா குறித்து அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், how was Jeremiah described? He was described as a weeping prophet. He was a weeping prophet. It was not easy for him. அவருக்கு இது ஒரு சுலபமான ஒரு அழைப்பு அல்ல, சுலபமான ஒரு பணி அல்ல, சுலபமான ஒரு பொறுப்பு அல்ல. அவர் மேல் வந்த அந்த சுமை மிகவும் பாரமானது. அவர் மேல் வைக்கப்பட்ட எதிர்பார்ப்புகள் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. So as Father's Day today,
I can't help but think of the weight upon all the men who are seated here in God's house. அப்பாமார்கள் அல்லது திருமணம் அடைந்த ஆண்கள், சகோதரர்கள், கர்த்தர் உங்கள் தோள்பட்டையில் வைத்திருக்கிற அந்த பொறுப்பு, அந்த பாரம், அந்த காரியங்கள் மிகவும் பெரிதாய் இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்கு தேவையான பண வசதி, வீடு நல்ல செழிப்பாக இருப்பதற்கு உழைப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்ல சுகமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், என்ற அந்த யோசனை, மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய சொல்லுவார்கள் ஹேண்டிமேன்னா த ஃபாதர் தான், த மேன் ஆர் ஹேண்டிமேன் இன் த ஹவுஸ். விளக்கு கெட்டு போச்சுன்னா விளக்கை மாற்றுறது தகப்பன்மார்கள் தான். ஃபேன் சத்தம் ரொம்ப கிடுகிடுன்னு சத்தம் கிடைச்சுன்னா அந்த தகப்பன்மார்கள் தான் முன் வந்து அதை ஏதாவது சரிப்படுத்தணும்னு அவங்க முயற்சிப்படுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு, அதை சரிப்படுத்துறதுக்கு, அது மறுபடியும் வேலை செய்வதற்கு தகப்பன்மார்கள் தான் முன் வருவார்கள். தகப்பன்மார்கள் தான் அந்த கார்பென்ட்ரி ஒர்க்னு சொன்னால் அந்த ட்ரில் எங்கே இருக்குது, அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்குது, அந்த ஹேமர், அந்த சுத்தியல் எங்கே இருக்கிறது, எல்லாம் ரிப்பேர் ஒர்க், சீரமைப்பு எல்லாம் தகப்பனுடைய கருத்தில் பெரும்பாலும் இருக்கிறது. எவ்ரிதிங் அண்ட் எனிதிங் மெக்கானிக்கல் இஸ் ஃபார் த மேன். அதனால தான் அவர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது தே ஆல்மோஸ்ட் லைக் ஆல் ரவுண்டர்னு நம்ம சொல்லலாம். அவங்களுடைய சுத்தம் பண்ணுவது அல்லது சுத்தம் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதும் ஆண்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Okay, by saying that all the men, if in case you did not fulfill all this, don't feel bad. I prophesy to you that you will do it, okay, after this Father's Day. But I think all men, we carry a particular load. Okay, பெண்களுக்கென்று ஒரு சுமை, பொறுப்பு, ஒரு பாரம் இருக்கிறது என்றால் ஆண்களுக்கும் ஒரு சுமை, ஒரு பாரம், ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆகவே எரேமியா மேல சுமக்கப்பட்ட அந்த சுமை மிகவும் பாரமான ஒரு சுமை. அதை அவன் பெற்றுக்கொண்ட உடனே அவனிடத்துல ஒரு பயம் வந்தது. He was fearful, uncertain. எரேமியா தம்மை குறித்து கீழ்த்தனமாக பார்த்தான். He had low self-esteem. He looked down upon himself. அவனை குறித்து அவன் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஜெரமியா chapter 1ல நீங்க பார்த்தீங்கன்னா, I do not know how to speak. I am only a child. தேவனிடத்துல அவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய குறைவுகளை தான் அவனால் முதலாவது பார்க்க முடியுது. தேவனுடைய அழைப்பை அவனாக இப்பொழுது தற்சமயம் அவரால் பார்க்க முடியல. அதற்கு ஆண்டவர் எப்படி நம்ம பதில் கொடுக்கிறார்? How did the Lord respond to Jeremiah's insecurities? We all at some point in our lives, we have insecurities, we have fears, we have anxiety, and we feel that we cannot fulfill or achieve the things that have been granted to us. இப்போ ஆண்டவர் கர்த்தர் எப்படி எரேமியாவுக்கு பதில் அளிக்கிறார் பார்க்கும்போது, in Jeremiah chapter 1 verse 7, you can turn with me and just join with me. எரேமியா 1:7 வசனம் சொல்லுது, ஆனாலும் கர்த்தர், அண்டர்லைன் பண்ணீங்க, ஆனாலும் கர்த்தர், வெறும் கர்த்தர் அல்ல, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நான் ஆனாலும் கர்த்தர் என்று வசனம் வருகிறது. பட் த லார்ட், படிப்பறிவு குறைவாக இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர். ஞானம் குறைவாக இருக்கிறதா, ஆனாலும் கர்த்தர். பயம் அதிகரித்து கொண்டு இருக்கிறதா, ஆனாலும் கர்த்தர். வாய்ப்புகளே இல்லையே, கதவுலாம் அடைத்து போய் இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர். என்னுடைய சரீரம் பலவீனமா இருக்கிறது, வியாதி என்னை தள்ளுகிறது, அழுத்துகிறது, ஆனாலும் கர்த்தர். இரவில் என்னால் தூங்க முடியல, குடும்பத்தை கூட நான் நினைத்து கொண்டே இருக்கிறேனே, ஆனாலும் கர்த்தர். நாளைய தினம் எப்படியோ இருக்குமோ என்ற அச்சம், ஒரு பயம், ஒரு திகில் என்னை அடித்துக்கொண்டே இருக்கிறதே, ஆனாலும் கர்த்தர். நம்முடைய குறைவுகளிலே தேவனுடைய கிருபை அதிகரிக்கப்படுகிறது. Today, if you look at yourself as small and insignificant, you are not alone. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த குறைவாகவே இருக்கிறேனே, என்னால்
தகுதி இல்லையே, I'm not good enough, I do not have what it takes to fulfill what has been given to me. நீங்க ஒருவேளை அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, எரேமியா இடத்துல இப்படி சொல்றார், ஆனாலும் கர்த்தர் அவர் எப்படியாவது நம்மளை கரை சேர்த்துருவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு எவ்வளவு பட்டியலில் பார்க்கும்போது, if we can have all the lists of I can't do this, I can't achieve this, I can't, but then God just steps in and says, but me, but the Lord. Amen. நம்மள எவ்வளோ பட்டியல் நமக்கு எதிராக இருந்தாலும், நம்ம எழுதினாலும், மற்றவங்க நம்மளுக்கு எதிராக எழுதினாலும், கர்த்தர் நுழைஞ்சிட்டாருன்னா, but the Lord. Hallelujah. All things are possible. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. And the Lord reassures again, Jeremiah 1:17-18 பார்த்தீங்கன்னா, ஆகையால் ஆனாலும் கர்த்தர் ஆகையால், praise the Lord. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. In order to bring Jeremiah to his destiny, அவனுடைய இலக்கைக்கு அவன் அடைய வேண்டிய அந்த 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 இடத்திற்கு சேரத்தக்கதாக கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says to him, get yourself ready. That's what it says in the English Bible. Get yourself ready. Now I assure you that I am going to be where you are, and I need you to step up, Jeremiah. I say that I, the Lord, am with you, but you need to also step up. Get yourself ready. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நம்ம அறிந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் எழுப்பணும். Amen சொல்லுவோம். அதெல்லாம் தான் ஒத்துழைப்பு. Christian walk is a partnership with God. We cannot do it alone. Brothers, there's something inside of us that the Lord has planted. சகோதரர்கள் மத்தியில இந்த Father's Day, and especially I want to encourage you that God calls us to step up and take the leadership. Take the mantle that God has given us. கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை அதை எடுத்து ஓடுவதற்காக கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். Look at Gideon. கிடியனை நம்ம பார்க்குமா? கிடியன் அவர் நினைத்தார், அவனை குறித்து அவன் குறைவாக தான் நினைத்தான். Who am I? Lowest tribe. நம்ம நினைக்கிறோம், என் குடும்பம் என்ன, பணம் இருக்கா, சொத்து இருக்கா? மற்ற குடும்பத்தை பாருங்க, காடி இருக்கு, வசதி இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு லேட் அவுட் பியூட்டிஃபுல்லி. குறைவாகவே இருக்கிறேன் கிடியன் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற பலத்தோடு நீ போ. உனக்கு என்ன இருக்கிறோ அந்த பலத்தோடு கிடியன். The starting block has been laid out for you. அந்த ரேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ரேஸ்ல பாத்தீங்கன்னா there's a starting block, correct? There's a starting block that the runner has to set on the track. கரெக்டா செட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் பிளாக் வந்து கர்த்தர் வச்சுட்டாரு. உன்னுடைய வேலை என்னன்னா, நீ இருக்கிற இடத்துல நீ எழும்பி you stand, get yourself ready, stand. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ அறையை கட்டி கொண்டு நின்று. கர்த்தர் சொல்கிறார், அறையை கட்டி கொண்டு நின்று. மோசேயை பாருங்க, மோசே சொல்கிறார், நானே ஒரு திக்குவாயன். Moses say, I stammer, I can't form my words together. My grammar is not good, synthesis is not good, vocabulary is not good, I'm not good enough. Aaron is better. வீட்டில் இருக்கவங்க அவன் ஒன்றும் பெட்டர். லார்ட், லுக் அட் ஹிம், ஐ எம் நோபடி. ஆனால் கர்த்தர் மோசையை பயன்படுத்துகிறார். எப்போ நம்ம முடியலன்னு சொல்கிறோமா, கர்த்தர் நம்மளை முடியும்ப்பா, நான் ஒன்று நடத்துகிறேன். செம்சனை நம்ம பார்க்குறோம், பவுலை நம்ம பார்க்குறோம், பேதுருவை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அழைக்கிறார், அவர் உறுதிப்படுத்துகிறார். எழுந்து நின்று புறப்படு செல்ல கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஜெரமியா 1:18 நம்ம பார்க்குறோம், இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக, அண்டர்லைன் பண்ணுங்க, எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். பிக் வேர்ட். ஆனால் கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? நீ எதிராக he has to go counter culture, counter the what has been happening there. அங்க ஜனங்கள்
கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுறாங்க. ஆனா இவனோ கர்த்தரோடு இருந்து அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை எதிர்த்து அவங்க கொடுக்க வேண்டியதா இருந்தது. It's not going to be pleasant when you stand up for Jesus. கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, நேர்மைக்காக, நீதிக்காக, பரிசுத்தத்துக்காக நிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆனால் கர்த்தர் சொல்லுங்க, இன்றைக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். Today the Lord is with you and me in the battle. இன்றைய சவால், இன்றைய வலி, இன்றைய வேதனை, இன்றைய கஷ்டம், இன்றைய கண்ணீர், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். What is the trouble that is before us today? Forget about yesterday and the ones that are coming ahead. What is the trouble today? கர்த்தரே சொல்லிட்டார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், do not worry about tomorrow will worry about itself. Every day has enough trouble of its own. ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய பாரங்கள் அதே போதுமானதா இருக்கிறது. நாளைய தினத்தை குறித்து கலக்காதேன்னு கர்த்தரே சொல்லுகிறார். இன்றைய தினத்தை பார்க்கிறதுக்கே சிரமமா இருக்குல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை ஸ்திரப்படுத்துகிறேன், இன்றைக்கு நான் உன்னை பலப்படுத்துகிறேன், இன்றைக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். God is making us strong and steady to face the long haul journey of faith. It's not a sprint. அது வெகு சீக்கிரமாக, விரைவாக, few seconds ஓடி முடிக்கக்கூடிய ஒரு விசுவாச பந்தயமே இல்லைன்னு நீங்களும் நானும் நல்லா அறிந்திருக்கிறோம்ல. Our faith journey, unfortunately friends, is not a dash. கண்ணை மூடி ஓடிட்டு முடிச்சிடலாம் இல்லையே. கண்ணை மூடி ஓடுனா அது கூட ஒன்றும் ஓடுறோம் முடியப்படுது. ஆண்டவரே, Lord, where is the light going to come at the end of the tunnel? ஓடுறோம் ஆனால் முடிவு வரலையே. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஓட்ட பந்தயத்தில் கர்த்தர் இருக்கிறார். பக்கத்திலேயே இருக்க, முன்னுக்கும் இருக்கிறார், பின்னுக்கும் இருக்கிறார். அவர் நம்மளோடு அப்படியே கூடவே அவருடைய பிரசனத்திலே நம்மளை வைத்து கொண்டு நம்மளை அப்படியே அந்த ஓட்ட பந்தயத்தை ஜெயித்து வெற்றி பெற அளவுக்கு கர்த்தர் நம்மோடு ஓட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Jeremiah was called to speak against the tide. ஆண்டவருடைய திட்டங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய எண்ணங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்படுகிற சிந்தை, யோசனை, அதற்கு எல்லாம் எரேமியா எதிர்த்து நின்று அவன் பேச வேண்டிய ஒரு அழைப்பு அவனுக்கு என்று வழங்கப்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான ஒரு பாரம். 19ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். பாருங்க, எதிராக நீ பேசும்போது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். When we stand for Christ, there will be opposition. Unfortunately, it's like that. நீங்க எல்லாமே ஒத்த வேஷம் போட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. You stand your ground, some people will not like it. They will come up against you. That's what Jeremiah had to face. That's what we have to face to safeguard our life and our families, our church, our ministries. You think it's easy? No, it's not. But you have to stand the ground. How do you stand the ground? Remember the God who called us. நம்மளை அழைத்த தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்தான் என்னை அழைத்தார், அவர்தான் என்னை பேச வைக்கிறார். இன்ஃபேக்ட் Jeremiah had a problem with speech and communication. You know, some of us, we don't like to face crowd. Stage fear. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், Pastor, how do you stand up and preach every week? I can tell you how much of stage fear I had. உங்களுக்கு தெரியாது அந்த fear. இங்கே நிற்கிறானா God's grace தான், அவ்வளோதான். அவருடைய வேலை இன்னும் நம்முடைய திறமை, நம்முடைய அனுபவம் ஒன்றுமே இல்லை. But Jeremiah had a struggle. Some of us are like that. We don't want to face up. But Jeremiah had to face it. And we as fathers, even mothers, we have to face up, to stand up, to keep the family, குடும்பத்தையும் நம்முடைய எல்லா காரியத்தையும் கத்திருக்கின்ற அப்படி மேன்மையாக வைக்க வேண்டுமே. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். நிச்சயமாக இருக்க போகுதுப்பா, உனக்கு எதிர்ப்பு வரதான் போகுது. ஆண்டவரே சொன்னாரு, நீதிக்காக நம்ம வாழும் போது எதிர்க்கிறவர்கள் எதிர்ப்பார்கள். Blessed are those who walk in righteousness, they will be persecuted. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. God gives the assurance
that he will do it. For I am with you and I will rescue you. என் கூடவே இரும் நம்ம பாடுறோம் வந்தது அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ஒரு ஜெபம், ஒரு ஏக்கம், ஒரு டெக்ளரேஷன். Lord, God will always be with us to rescue us when we stand on his side. ஆகவே எரேமியா அவருக்கு முன்பதாகவே இருக்கக்கூடிய பெரிய பெரிய யுத்தங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் எரேமியாவை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். And he keeps on saying that I will be with you, I will rescue ன்னு சொல்றார். Fathers and all the brothers say, do not fight alone. Do not fight alone. சொந்தமா நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, சொந்தமாக போராடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலியா பலசாலியா நீங்க இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு ஞானியா நீங்க இருந்தாலும், ஆண்களுக்கும் பலன் குறைவாக இருக்கும். அதை ஒத்துக்கொள்ளணும் நம்ம. The Bible says that the women are a weak vessel சொல்லுவாங்க. எஸ், ஆண்களுக்கும் குறைவுகள் இருக்கிறது. நம்மளுக்கு எல்லாம் பலசாலி நம்ம நினைச்சிடக்கூடாது. Don't fight your battles on your own strength. Let God come and fight your battles. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து போராட்டங்களை போராடி ஜெயிக்க, உங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த, காப்பாற்ற, கரை சேர்க்க கர்த்தர் உங்களோடு இருந்து போராட அவருக்கு இடம் கொடுங்க. Give space that the Lord will come into our lives and lift up those who are around us. யுத்தம் கர்த்தருடையது. Hallelujah. The battle belongs to the Lord. கர்த்தர் சொன்னாரு, நீ சும்மா இருந்து பாருப்பா, நீ சும்மா இருந்து பாரு. You stand your ground, you stay with me, I will fight your battles. அதனால தான் we need God in our daily lives. தேவன் இல்லாமல் நம்ம எதையும் செய்யவும் கூடாது. அதனால தான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. Men are always looked up upon, not just a father figure, but you're a figure that society looks up to. It's a natural flow. When you are in a position that you have to lead, you have to instruct, you have to make important calls in a family, sometimes you are the only one. ஒரு எண்ணம் எப்பொழுதும் வரும். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் நமக்கு துணையாக பலனாக வருவார். That is why we need to draw near to God at all times. அவரோடு இருக்கும்போது, அவர் நம்மோடு இருக்கும்போது, எது வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். Fast forward to chapter 19, Jeremiah chapter 19 நம்ம fast forward பண்ணி நம்ம திருப்பி கொண்டோம் என்றால், chapter 19 and இன்றைக்கு வாசிக்க கிட்ட பாகத்தை நம்ம பார்க்கும்போது, remember Jeremiah was instructed to do things that really very stern, very clear, and had to go against the flow. கர்த்தர் எரேமியாவிற்கு சொல்லி, ஜனங்கள் துர்மார்க்கத்தில் இருக்கிறார்கள், ஒரே தேவனாய் இருக்கக்கூடிய யாஹ்வே தேவனை அவர்கள் ஆராதிக்காதபடி வேறு அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் பலியிட ஆரம்பித்தார்கள். Instead of worshiping God, Lord God Almighty, the one God, Adonai, El Shaddai, யாஹ்வே தேவனை அவர்கள் ஆராதிக்காதபடி சுற்றிலும் இருக்கிற அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் படைப்பை பண்ணி அவர்கள் பலியிட ஆரம்பித்தார்கள். அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்தது. The moment we mix our faith with some other, God will not be pleased. God is a jealous God. God is a consuming fire as well. கர்த்தர் அன்பானவர், ஆனா அவர் அன்பு எப்படித்தமா பொறாமையா ரைட் வேர்டான்னு தெரியல. இட்ஸ் a jealous love. அதான் கணவர் மனைவியோட அன்புன்னு பார்க்கும்போது, it's not like a negative way நான் சொல்ல, ஆனா it's a love that wants to keep the spouse in the right place. God's love for us, you cannot just take it as like a feeling love. காதல் இல்ல, அப்படி இல்லை. அவருடைய அன்பு ஒரு வைராக்கியமான ஒரு அன்பு. என் மகள் வேற இடத்துக்கு போயிடக்கூடாது, அந்நிய தேவரிடத்துல வணங்கிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வைராக்கியம் கொண்ட ஒரு அன்பு கொண்டவராக இருக்கிறார். அதனால்தான் அவருடைய ஜனங்கள் தவறி வேறு தீர்மானத்துக்குள்ள போகும்போது, வேறு அந்நிய தேவர்களை ஆராதிக்கும் போது, வேற இடத்துக்கு கதவை திறந்ததுனால ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், சும்மாவே இருக்க மாட்டார். அதனால்தான் கர்த்தர் தீர்க்க தரிசிகளை எழுப்பி வார்த்தைகளை அனுப்புகிறார். That is why till today God gives a prophetic word to his servants. கர்த்தர் எரேமியா இந்த நேரத்தில் பயன்படுத்துகிறார். And you know what Jeremiah had to do? And as I say, it's not easy a task for Jeremiah. You know what he had to do? He had to tell the people that disaster was to come to them.
இந்த ஜனங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு புயல் வரப்போகுது, பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது, அவங்க செய்த காரியங்களுக்கு விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டும்னு சொல்லி அதற்கு அடையாளமாக the Lord told Jeremiah to bring a clay jar and smash it at the temple gods. தேவாலயத்தினுடைய இடத்துல இந்த இந்த அந்த 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 clay jar எடுத்து அவன் ஸ்மாஷ் பண்ணான் as a sign. அது எங்க வாசிக்கிறோம்? ஜெரமையா 19:10-11 பார்த்தீங்கன்னா, உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு, கலசம் கிளேஜா, அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். How does that sound when God speaks this way? ஆண்டவர் இப்படி பேசும்போது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குல்ல. 10-11 வசனம் பார்த்தீங்கன்னா, then break the jar while those who go with you are watching and say to them, this is what the Lord Almighty says, I will smash this nation and this city just as this potter's jar is smashed and cannot be repaired. They will bury the dead in Topheth until there is no more room. How severe a statement from God. ஆண்டவர் சொல்லுகிறார், I will smash and there's no repair. அதனால தான் நம்ம ஆக்ஷன்ஸ் நம்ம நேசம் நினைச்சிடக்கூடாது. We cannot take it lightly what we do. சில நேரத்தில் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ் irreparable. Am I right to say? நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் கிருபை இரக்கமா இருக்கு. Yes, and we face the consequences of our actions. அதுதான் every act is so important. So important. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ திரும்ப தெரிந்து I will smash, it cannot be repaired. Wow. இதை போய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லணும். ஓகே, அந்த வசனம்லாம் நம்ம அங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, I don't take so much time, but look at verse 14 and 15, Jeremiah 19:14-15. பின்பு எரேமியா கர்த்தர் தன்னை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பேத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து, verse 15, this is what the Lord God Almighty, the God of Israel says, listen, I am going to bring on this city and these villages around it every disaster I pronounce against them. Why? Because they were stiff-necked and would not listen to my words. வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருக்கிறனால நான் இப்படி செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சு, ஒரு அத்தியாவசிய நிலை வந்துருச்சு. ஆண்டவருடைய பொறுமை தான். ஆனால் சில நேரத்தில் அடிச்சாருன்னா எந்திரிக்க கஷ்டம் தான். அவர் அடிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாதுல்ல. ஏமேன்னு சொல்லுவோமா? அதில் never be stiff-necked before God. Don't be stiff-necked. The next time when you have a stiff neck, today in case some of you have a stiff neck, I'm not referring to you. சும்மா பொதுவாகவே சொல்றேன். Okay, when you face stiff neck, remember, don't be stubborn before God. Don't be stubborn. So Jeremiah had to carry this and to bring it to the people. இன்றைக்கு வாசிக்கிட்ட பாகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்போது ஜெரமாயா and பஷு என்ற ஒருவர் இருக்கிறார். Who is Pashu? Is a high ranking priest. உயர்ந்த ஒரு அதிகாரி. அவர் தான் டெம்பிள் காட்ஸ், ஆலயத்தினுடைய காரியங்களுக்கு அவருக்கு வந்து பொறுப்பாக இருக்கிறது. அப்போ ரிமெம்பர், ஜெரமாயா அந்த கலசத்தை எடுத்து அவர் உடைத்தார்ல, அதை இந்த பசு என்ற இந்த ஆசாரியன் பார்த்து கொண்டு இருக்கையில அவனுக்கு பொங்கிருச்சு கோபம், அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை தான் 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 நம்ம பார்க்கிறோம். ஜெரமாயா இஸ் பீயிங் பீட்டன். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான எமேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரதான ஆசாரனும் கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்க தரிசியை பஸ்கூர் அடித்து, ஜெரமாயா இஸ் பீயிங் பீட்டன், அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். Jeremiah is now beaten for obeying God. Beaten. Actually, and the beating is a very strong word. He's actually his chain, கால்கள் அந்த கட்டையினால கட்டப்பட்டு அவனால தப்பிக்கொள்ள முடியாது. He's scorched. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க scorched.
அந்த இடத்துல தான் எரேமியா பெரிய ஒரு பாடு அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. இஸ் பீயிங் பீட்டன். அந்த இடத்துல தான் பிறகு மறுநாளிலே அவன் வந்து விடுவிக்கப்படுகையில் எரேமியா அதோடு சும்மா இருக்கல. வாட் டஸ் he say in Jeremiah 20:13? The Lord's name for you is not Pashu but terror on every side. Pashu, you are a terror. பிறகு எரேமியா சொல்றாரு, நீ வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை நம்பி இருக்கிறவங்களையும் கர்த்தர் உன்னை அழிப்பாருன்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எரேமியா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் எரேமியா அவருடைய ஜெபத்தை தேவனிடத்திலே ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். By now Jeremiah is feeling on one side God has called him to preserve their faith, to lead the nation in the right way. On another side, Jeremiah is feeling alone and being beaten up on all sides. அவருடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவருக்கு வேதனை இருக்கு, இன்னொரு பக்கம் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் விசுவாசம். சில நேரத்தில் வேதனை மத்தியில கர்த்தர் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் ஒரு குறிப்பான ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். In verse 11 நீங்க பார்த்தீங்கன்னா Jeremiah 20 and verse 11, this is for all the fathers. But the Lord is with me like a mighty warrior, so my persecutors will stumble and not prevail. They will fall and be thoroughly disgraced. Their dishonor will never be forgotten. கர்த்தரோ அண்டர்லைன் பண்ணிங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். Although Jeremiah was wondering, Lord, why was I born? நான் எதற்கு பிறக்க வேண்டும்? பிற்பாடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எதற்கு நான் பிறக்க வேண்டும் ஏனென்றால் அவனுக்கு எப்பொழுதும் அந்த எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்காக நிற்கும் போது அவன் எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு. Why must I be born, Lord? நான் வாழ்றது எதற்காக ஆண்டவரே? என்னை பெற்றவள் எதற்காக? பெற்றெடுத்த செய்தி எதற்காக ஆண்டவர்? சரி, ஒரு பக்கம் அவன் வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு பராக்கிரமசாலியா இருக்கிறார் என்று. Hallelujah. Praise the Lord. At the end of the day, brothers and sisters, but the Lord is with me. Yes, always remember this today's message, and especially this Father's Day for all the men, and of course all of us who are here. But the Lord is with me. நம்ம கர்த்தரோடு இருக்கிறத அவர் சொல்றத நேர்மையாக, நீதியாக, சரியாக, பரிசுத்தமாக, with good conscience follow God. எதிர்ப்புகள், எதிரிகள் நிச்சயமாக எழும்புவாங்க. ஆனால் எரேமியா, but the Lord is with me, அறிக்கையிட கர்த்தர் அவரோடு இருந்து அவருடைய சவால்கள் எல்லாம் சந்தித்து மேன்மையான ஒரு மனுஷனாக நாம் அவரை இன்றைக்கு நம்ம அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது எரேமியா எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையானவனாக அவன் காணப்பட்டான். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு நம்முடைய கஷ்டத்திலும் நம்முடைய நஷ்டத்திலும் நம்முடைய நல்ல நாட்களிலும் நம்முடைய சிரமமான நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். Amen. Praise the Lord. Today is Father's Day, so I want to pray for all the fathers, and later we want to give a gift to the fathers on behalf of the church, especially the English congregation உடைய cell group. ஒரு அழகான ஒரு gift fathersக்கு கொடுத்திருக்காங்க. But I would like to ask all the fathers and men in our midst to just stand when we pray together. Hallelujah. And all the sisters and mothers and all the wives who are here, I want to ask you to keep the fathers in prayer. Keep the men in the house in prayer. நம்முடைய ஜெபம் மூலமாக கர்த்தர், உங்களுடைய ஜெபம் மூலமாக கர்த்தர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். Shall we close our eyes and look to the Lord? Hallelujah. Ask all the men to lift up our hands to the Lord. Praise the Lord. Hallelujah. But the Lord is with me. அறிக்கையிடுங்க. But the Lord is with me. கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். நீங்க அறிக்கையிடுங்க. கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். Hallelujah. அறிக்கையிடுங்க. The Lord is with me. But the Lord is with me. But the Lord is with me. கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். என் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். என்னுடைய வேலை இடத்திலும் கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். என்னுடைய எல்லா விஷயங்களிலும் கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். ஹalleluya. என்னுடைய தீர்மானங்களிலே கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய ஊழியத்திலே இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் என்னுடைய சுகத்திலும் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். Just say it, declare that the Lord is with you. ஹalleluya. எல்லா விதமான அழுத்தங்கள் உங்களை விட்டு விலகி போக கர்த்தர் கிருபை செய்வார்.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு தகுந்த ஞானத்தையும் அறிவையும் தந்து, ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணி பிள்ளைகள் இருந்தா உங்களுடைய மனைவிகளோடு இணைந்து பிள்ளைகளை ஆதரித்து கர்த்தருடைய பாதையில வழிநடத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹalleluya ஹalleluya. கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். Praise the Lord. Is there trouble at workplace? Is the load is too heavy for you? Say, but the Lord is with me. Hallelujah hallelujah. Maybe the problems may pile up, but nevertheless, but the Lord is with me. கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். ஹalleluya. அதை நீங்க அறிக்கையிடும்போது, அவரிலே நீங்கள் காணப்படும்போது, praise the Lord. hallelujah. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Yes Lord. hallelujah. Thank you Lord. Father, as men in this church, of Father God, as fathers in this church, we stand in your holy presence, Abba. We lift up our holy hands and say, the Lord, unless the Lord builds the house, the laborers labor in vain. கர்த்தர் வீட்டை கட்டுங்க அப்பா. கர்த்தர் எங்க ஊழியத்தை கட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய மனைவியை கட்டுங்க, என் பிள்ளைகளை கட்டுங்க, பேர பிள்ளைகளை கட்டுங்க ஆண்டவரே. அங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷமான தேவனுடைய மகிமை, உம்முடைய பிரசனம், உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய தெளிவு, உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு ஆண்கள் மேல இந்த நேரத்தில் புரியப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We realize how important it is, the man of the house, Lord. Lord, but yet Lord, we cannot do anything without you, but we can do all things with you, அப்பா. ஹalleluya. எங்களால ஒன்றுமே செய்யக்கூடாது, ஆனால் உம்மாலே எங்களாலே சகலமும் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு விசை ஆவியானவரே, பலனின் ஆவியானவரே, பராக்கிரமசாலியாய் இருந்தீரே. எரேமியாவுக்கு பராக்கிரமசாலியாக இருந்து கூடவே இருந்து சுமந்தீரே. இந்த நேரத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ பிரசனம், மகிமையான ஒரு குணம் ஆண்டவரே. ஒவ்வொரு Lord, every man and father in this place, of Father God, யாரை விட்டு விடாதபடி அந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு இந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமை இறங்குவதாக ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை சில நேரத்தில் சிரிச்சீங்க ஆண்டவரே. எங்களை கடிந்து கொள்ளுங்க. We give permission for you to rule over our lives, O God, as men and fathers of the household and the church, of Father God, and the workplace, of God. ஹalleluya ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே. ஒரு விசேஷ தேவனுடைய அனல், ஒரு காற்று, ஒரு நதி போல தேவனுடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஒவ்வொரு மேலும் பொழியப்படுவதாக ஆண்டவரே, பொழியப்படுவதாக ஆண்டவரே. ஹalleluya. இந்த சபையில எவ்வளவு ஆண்களை நீங்க எழுப்பிக் கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. நாங்க கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி. நாங்கள் காண்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையில எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு தகப்பனும் அந்த விழுந்து போகாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஓ கால்கள் ஆண்டவரே கல்லில் இடராதபடி ஆண்டவரே தூக்கி சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. Come, all the sisters in the church, pray for the men in the church. Hallelujah. All the wives, pray for your husbands. அவங்க இங்க எல்லாத்தையும் பரவாயில்ல ப்ரே பண்ணுங்க. எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. Today is Father's Day. Hallelujah. Men in society are so important. Oh hallelujah hallelujah. தேவனுடைய பாதுகாப்பு, ஓ தேவனுடைய அக்கினியனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் சூழ்ந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒவ்வொருவரும் ருசி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க கூடும் என்று சொல்லத்தக்கதாக இந்த கால்கள், கைகள், எண்ணங்கள், கண்கள், இருதயம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்யுமாறு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். அப்புறம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.